என்னண்ணே ஸ்கூல் பசங்க மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்க? யாரும் ஒரு வார்த்தை பேசாதீங்க. போன கூட உன் போன கூட அண்ணே என்ன விஷயம்னு சொன்னா நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இப்படி தனியா குழம்பிக்கிட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? டேய், அந்த கவின் உங்க யார் கூடயாவது கான்டாக்ட்ல இருக்கானா? அதத்தான் போன்ல தெரியானா கேட்டு இருந்தா நாங்களே சொல்லிருப்பானே. அவன் கடைசியா இங்க ஒரு நாள் வந்தான்ல, அந்த சுடருக்காக அழுது சீன் போட்டான்ல, அன்னைக்கு தானே கடைசியா பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைண்ணே. ஏன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டானா? அன்னைக்கு அவன் அழுகும் போதே எனக்கு சந்தேகம் தானே இருந்துச்சு. சிரிக்கிற பொண்ணுகளையும் அழுகிற ஆம்பளைகளையும் நம்பவே கூடாதுன்னு. அவனை நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு மலை மாதிரி நம்பினேன். ஆனா கடைசியில அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். 40 லட்சம் ரூபாய சுடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்கான். யார ரொம்ப நம்புறோமோ அவங்க தான் மொத துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரியே நடந்துக்கிட்டான். உங்க யாருக்குமே அவன் கால் பண்ணல, அப்படிதானே? இல்லண்ணா. உண்மையே சொல்லுங்க. ஆமாண்ணே, அவன் யாருக்கும் கால் பண்ணலண்ணே. அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு தலைமறைவா இருக்கானா? அது மாதிரி விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அண்ணே அப்படி எதுவும் அவன் சொல்லலையண்ணே. இங்க பாருங்க, அவன் சொன்னதா எந்த தகவல் இருந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லணும், சரியா? சரிண்ணே. சரிண்ணே. அவன் சொந்த ஊர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? செங்கல்பட்டு கிட்ட இருக்குண்ணே. செங்கல்பட்டுல எங்க இருக்கு செங்கல்பட்டுல? அட்ரஸ் எல்லாம் தெரியாதுண்ணே. ஆனா ஒரே ஒரு தடவை அவன் ஊருக்கு கூட்டு போயிருக்கான். அவன் வீடு தெரியுண்ணே. அப்படிங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க 2 பேரும் இப்பவே கிளம்பி போங்க. அவன் வீட்டு பக்கம் போய் கொஞ்சம் தூரமாவே இருந்து அவன் வீட்டுல தான் இருக்கானு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். சரிண்ணே, நாங்க இப்பவே கிளம்புறோண்ணே. பி கேர்ஃபுல். சரிண்ணே. சரியா? சரிண்ணே. டேய் வாடா. வரண்ணே. என்னடாச்சு? டேய் அண்ணன் தாண்டா கால் பண்றது. இடு இடு. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏய் சிது, எங்கடா இருக்கீங்க? அண்ணே அந்த கவினை தூக்கிட்டு வர சொன்னீங்களே, அவன் ஊருக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். ஏய், அவன் அங்க ஊர்ல இல்லடா, ஏற்காடுல இருக்கான். இப்பதான் நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். ஏற்காட்டுல எங்கண்ணே? நான் உனக்கு அந்த ரீல் அனுப்புறேன். அங்க ஒரு கேஃபேல இருக்கான். அந்த கேஃபேக்கு பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருப்பான். மறுபடியும் அங்க சாப்பிட கூட வருவான். மறைஞ்சிருந்து அவனை தூக்கிட்டு வாங்க. சரிண்ணே, கண்டிப்பா தூக்கிட்டு வந்துடுறோம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்பவே கிளம்பி அங்க போங்க, புரியுதா? இப்பயே கிளம்புறோண்ணே, கண்டிப்பா தூக்கிட்டு வந்துடுறோண்ணே. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. சரிங்கண்ணே. டேய் அந்த கவின் ஏற்காட்டுல இருக்கானா? அண்ணே உடனே கிளம்பி போக சொல்றாரா? தூக்கிட்டு வந்து போடா.